ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு குட்டி லைஃப் இன் சிட்னி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஹாட் ஸ்பாட்டான சிட்னி டார்லிங் ஹார்பரில் நிறைய கிறிஸ்மஸ் ஈவெண்ட்ஸ் நடந்தது. அதை தான் பார்க்க போகிறோம். டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க. இதுதாங்க சிட்னி கிறிஸ்மஸ் மார்ச்சு. ரொம்ப நேரமாக அந்த டார்லிங் ஹார்பரில் சுற்றி வந்திருந்தாங்க. நான் கூட நினச்சேன் இவங்களுக்கெல்லாம் காலே வலிக்காதான்னு. அப்புறம் பார்த்தா தான் புரிஞ்சுது, பின்னாடியே சியர் கேர்ள்ஸ் வராங்க. ஓ, இப்போ தான் புரியுது ஏன் உங்களுக்கு காலே வலிக்க மாட்டேங்குதுன்னு. சரி, ஓகே, அதை நம்ம பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு வேறு செக்மெண்ட் போவோமா? வாங்க. நல்ல வேலைங்க, சீக்கிரமாக போயிட்டு முன் வரிசையில் இடம் பிடிச்சேன். இல்லைன்னா பாருங்கள், இவங்கள மாதிரி தான் யார் தர மேலேயே ஏறி உட்காந்து இந்த ஷோவே பார்த்துருக்கணும். என்னையா ஓவரா பேசுறான தவிர பாம்ப வெளிய விட மாட்டேங்கிறானையா. யோ, காலையில இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்க. பாம்ப வெளியடியா பாப்போம். நல்லா சர்க்கஸ் பண்ற மேன் நீ. நான் அவர் பண்ண ஸ்டண்ட்டை பார்த்து கண்டிப்பாக அவர் தண்ணிக்குள்ளே ஊந்துருவார்னு நினச்சேன். ஆனால் அவர் விழுல. ஒரு வேளை போட்டை காலோடு சேர்த்து கட்டியிருப்பாரோ? இருக்கும், உங்களுக்கு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஹலோ, நான் தாங்க மறுபடியும். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். இன்கேஸ் நீங்கள் டார்லிங் ஹார்பர் போய் இந்த ஷோ பார்க்குறீங்கன்னா, இந்த சாட்டர்டே சண்டேவும் இருக்குது. லைக் ஜெட்ஸ்கி ஷோ இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு 1 hour முன்னாடியே போயிட்டு இடம் பிடிச்சிருங்க. இல்லைனா உங்களுக்கு பெருசாக இடம் கிடைக்காது. ரொம்ப பின்னாடி நின்று பார்க்குற மாதிரி தான் இருக்கும். வியூவும் சரியாக தெரியாது. ஸோ அதனால் உங்கள் டேவை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் சாட்டர்டே போகிறீங்கன்னா மறக்காமல் 9 PM ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது. அதை மிஸ் பண்ணாமல் பார்த்துருவாங்க.
அப்புறம் மத்தியானமே நீங்கள் அங்கே போகிறீங்கன்னா டார்லிங் ஹார்பர் பக்கத்தில் டார்லிங் குவார்ட்டர்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே நிறைய ஈவெண்ட்ஸ் அண்ட் ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்ருக்கு. ஸோ நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு போங்க. மறக்காமல் குடை எடுத்துகிட்டு போங்க, சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க, ஏன்னா செம்ம வெயில் அடிக்குது. இன்கேஸ் நீங்கள் கிட்ஸ் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, ஏன்னா வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அங்கே டார்லிங் வாட்டரில் உங்களுக்கு கிட்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி நிறைய இருக்குது. ஸோ வாட்டர் ப்ளே ஏரியா கூட இருக்குது. ஸோ அதனால் உங்கள் கிட்ஸும் நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்டர்நூன் போனீங்கன்னா நைட்டு வரைக்கும் நீங்கள் அங்கே இருக்கலாம். ஸோ அதுக்கான ஃபுல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து அங்கே இருக்குது. ஸோ நீங்கள் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். எல்லோரும் ரெடியாக இருங்க, இப்போ சாண்டா கிளாஸ் வரப்போகிறார். இவர் தாங்க சாண்டா, நல்லா பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பல, நம்பினாதான் சோறு போடுன்னு என் தாத்தா சொன்னாரு, அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா இல்ல? Hey Sydney, are you ready for the fireworks? Okay, help us count down. 10, 9, 8, 7, 6, 5. அப்பாடா, இதுக்கு தாங்க 3 மணி நேரம் அங்கே உட்காந்துட்டு இருந்தோம். கடைசியில் ஃபயர் ஒர்க்ஸ் பார்க்க போகிறோம். இதுதாங்க ஒத்துமொட்ட ஷோக்கான ஹைலைட்டு. அங்கே இருக்க தௌசண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் எல்லோரும் அவங்களோட மொபைல் ஃப்ளாஷ் ஆன் பண்ணி சும்மா அப்படியே ஒரு அமேசிங் மூமெண்ட்டாக மாற்றினாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க.